ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர பேசல சந்தா இருந்துட்டு, என்னடா அது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சோழன் போயிட்டு யார் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹரிஷும் சந்தாவோட மாமாவும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நான் கட்டிக்க போகிற பொண்ணு நீ கட்டிக்கலான்னு சொல்லிட்டு மேடையில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்ப. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. எங்கே வந்து யார் மேலே கை வைக்கிற, முதல்ல கையேட்றா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் எல்லாம் போயிட்டு கையை வந்து எடுக்க சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சந்தா இருந்துட்டு தயவு செஞ்சு விட்டுருங்க, இவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா ஒரு பக்கம் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அரிசி இருந்துட்டு என்ன பையா இப்படி வந்து பண்ணிட்டீங்க, என் தங்கச்சிக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக விருப்பம் இல்லை, சேரன் பையாவை தான் கல்யாணம் பண்ணிக்க அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கி நான் இவங்களை தேடி வந்துட்டு இருக்கிற போது நீ தானே வீட்டை வாங்குற மாதிரி அங்கே நின்று சீன் போட்டுக்கிட்டு இருந்த, இப்போ எல்லாமே தெரியுது உன்னோட பிளான் தான். நான் அன்றைக்கே இவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டேன்ல, அன்றைக்கே சொல்லியிருந்தா நான் அன்றைக்கே கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல, தேவையில்லாமல் எங்களுக்கு இவ்வளோ அலைச்சல் வந்திருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சந்தா வேண்டாம்னு சொல்லியும் அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. யாரென்னா தடுத்தீங்க, இங்கே இவ்வளோ கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்து அழுந்துட்டுருக்காரு. எல்லாருமே சமாதானம் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.